ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட் மார்னிங். நம்மளுடைய இந்த மைண்ட் ரீப்ரோக்ராமிங் கோர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் வந்து பல வீடியோக்கள், ஏகദേശம் வந்து ஒரு 300 வீடியோ பக்கம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்து நீங்க வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம நம்ம போடக்கூடிய புது புது வீடியோவும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு விஷயம், இந்த ஒன் திங் வந்து நம்மளுடைய எவ்ரி திங்கா மாறப்போகுது. அதாவது ஒரு செயலானது நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் ஜாயின் ஆவாங்க. எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி ஜாயின் ஆகுறாங்க போல இருக்கு. ஸோ அந்த டைமிங் வந்து கண்டிப்பா நமக்கு எடுக்கும். ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கையில அனைத்து நிகழ்வுகளையும் சரி செய்ய முடியுமா? நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் சரி செய்ய முடியுமா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமா நம்ம வந்து பேச போறோம். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் வந்து மாற்றத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகுப்பு தான் இது. அப்ப அந்த எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த நிகழ்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிறது தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய லாங் ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து ஒரு கதை. அந்த கதை என்னன்னா, ஒரு மகன் வந்து அப்பா வந்து ரொம்ப காலமா ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு ஷாப்பை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டா, அவர் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர். ஸோ அந்த சைக்காலஜி டாக்டர் ஒரு பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. அதோட வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டையும் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. நிறைய மனிதர்களை வந்து குணப்படுத்தி இருக்கிறாரு. அற்புதமான நிறைய ரிசல்ட்டையும் அவர் வந்து கொடுத்த நபராக இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நிறைய அவரோட வாழ்க்கையில நிறைய சாதனைகளை செய்த அந்த நபர் அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய ரெக்கார்ட்ஸ், அதாவது அவர்கிட்ட வர எல்லா பேஷண்டோடைய ரெக்கார்ட்ஸ், அவங்க எப்படி ரெக்கவர் ஆனாங்களா இல்லையா, அதே மாதிரி அவங்க எப்படி நோய்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்கள பத்திய நிறைய நிகழ்வுகள் வந்து அவரு தொடர்ந்து அந்த கேஸ் ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ அத ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய மகன் வந்து அந்த இடத்துல ஒரு தொழில் செய்வதற்காக, ஏன்னா இவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வயசாயிருச்சு. அதனால வந்து வீட்ல இருக்காரு. அந்த ஷாப்க்கு வர்றதில்ல. ஸோ மகன் வந்து அத ரெனோவேட் பண்ணி, புதிய ஒரு ஷாப்பா நல்லா டிசைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அத ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய புக்ஸ், இவரு அந்த ரிப்போர்ட் வந்து எழுதி வச்சிருக்கக்கூடிய இவருடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் புக் இருக்கும்ல, அத வந்து அத வந்து அவரு பார்க்குறாரு. பார்த்துட்டு நெறைய கேஸ் ஸ்டடீஸ் வந்து அதுல இருக்குது. அதையெல்லாம் எடுத்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் அப்படியே மெதுவா படிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அத படிக்கும்போது அவருக்கு பயங்கரமான ஒரு தலையே சுத்துது. அவருக்கு வந்து தலை சுத்துது. என்னடா! நம்ம அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா வந்து அந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல அவருக்கு தெரிஞ்ச என்னன்னா, ஒரு ஒரு இன்ஜினியர் வராரு. அவருக்கு வந்து ஒரு அந்த ஒர்க்ல வந்து அவருக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்து ரொம்ப முடியாம போயிடுறாரு. அந்த தொழிலே வந்து இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவுல வந்து அவரு கடுமையா
அப்போ அந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில அவர் நிறைய டிசீஸ், அதாவது ஒரு இன்ஜினியருக்கு வந்து டஸ்டர் இல்ல, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நேற்று ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் பார்த்தேன். அது வந்து அப்படியே நிக்குது முன்னாடி. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நமக்கு பேமெண்ட் பண்ணி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம உடனே வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த ஒரு நன்றியைத்தான் என் மனசுல சொல்லிட்டு இருந்தேன். அதனால உங்கள்கிட்ட பேச முடியாம போயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை நடக்குதோ அதுக்கெல்லாம் வந்து அப்பப்போ ஹோல்ட் ஆகி அவங்களுக்கு உடனடியா நன்மையை வந்து சொல்றதுக்கு பழகிக்கங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால அவங்க ஸ்கிரீன்ஷாட்டும் இது அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் ஹோல்டு பண்ணி அதுக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ளார நன்றி சொல்லிட்டு. ஸோ அப்ப அப்படி வந்து அவரு அந்த இன்ஜினியருக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல கட்டாந்திரையில படுத்து தூங்குங்க, நல்லா நீட்டி நிமிர்ந்து ஒரு தரையில படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ் அந்த நபரோட ரிப்போர்ட்டும் என்னங்கிறத பாத்துறாரு. அவர் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எனக்கு இருந்த அந்த பிரச்சனை முழுவதுமே சரியாயிடுச்சு, என் வாழ்க்கையில அந்த ப்ராப்ளம் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து வேற ஒருத்தர் வராரு. அவர் வந்து மிகப்பெரிய பணம் படைத்த பெரிய மல்டி பில்லியனர். அவர் வந்து இதே மாதிரி அவருக்கு ஒரு முதுகு வலி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராரு. இவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கட்டாந்தரையில படுங்க, படுத்து தூங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வந்து இந்த நிகழ்வு எனக்கு சரியாயிடுச்சு, இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருச்சு, எனக்கு அந்த வலி ஃபுல்லா போயிருச்சு, நான் அது வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு பெண்மணி வந்து பாக்குறாங்க. தேங்க்யூ சிவகுமார், உங்க இது ப்ராசஸ் ஆயிருச்சு, வந்துருச்சு அமௌண்ட். அப்போ அந்த பெண்மணி வந்து ஃபைப்ராய்டு, யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமா அவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து ரொம்ப சஃபர் ஆகி இவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வராங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியிலையும் வந்து முழுசா இவர் வந்து அந்த அந்த பெண்மணியை வந்து ஃபுல்லா என்னெல்லாம் ரிப்போர்ட், அவருக்கு எங்க என்ன பிரச்சனை இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எழுதி எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறமா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க வந்து கட்டாந்தரையில படுத்துவங்க, உங்களோட பிரச்சனைகள் முழுமையாக சால்வ் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்து ரிப்போர்ட்டாவே எழுதி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, எனக்கு அந்த வலிகள் முழுவதுமே போயிருச்சு, என்னோட யூட்ரஸ் வந்து நல்லா ஆயிருச்சு, எனக்கு அதுல இருந்த அந்த ஃபைப்ராய்டு வந்து சரியாயிருச்சு, எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா நல்ல ஹெல்த்தியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஹிஸ்டரிஸ் வந்து அதுல சொல்லப்படுது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் அப்ப அந்த சன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்பா வந்து ஒரு கேவலமான மனிதர். என்ன நினைச்சாரு? அப்பா வந்து ஒரு கேவலமான மனுஷன், இவ்வளவு மோசமா நடந்திருக்கிறாரு. ஏன்னா ஆஹ், நிறைய நோய்கள் வந்து அதுல சொல்லப்படுது. நானே 3 தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது மாதிரி நிறைய நோய்கள் வந்து சொல்லப்படுது. அந்த எல்லா நோய்களுக்கும் சிவியரா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட இதே நிகழ்வை வந்து நடக்குது. அஹ் அது என்ன சரியில்ல, மா அப்படின்னு போட்டு வாழ்க வளமுடன் போட்டு போட்டிருக்கீங்க. அப்போ அந்த சார் வணக்கம் இளமுடன். அது தெரியாம அது. சரி. அப்போ அந்த சன் வந்து ரொம்ப சங்கடப்படுறாரு. ஏன்னா அப்பா இவ்வளோ சம்பாதிச்சு வீடு எல்லாம் கட்டி அந்த ஊர்லயே வந்து பெரிய டாக்டர்னு எல்லாரும் மதிச்சு நிறைய பெரும் பெரும் மனிதர்கள்லாம் அவரை தேடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான் சொல்லிட்டு என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மருந்து தான். அது என்ன மருந்து அப்படின்னு பார்க்கும்போது
அது வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு நிலத்துல படுத்து தூங்குறது. ஸோ இவருக்கு ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. இவரு ரொம்ப ஃபீலிங்கோட நம்ம வந்து இவங்க வேற வேற ஊர்ல வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சிட்டிக்குள்ளார இவரோட கிளினிக்கும் கடையும், அதே டைம்ல வந்து ஸ்டே பண்றது வந்து அவுட் சைட்ல. ஸோ இவர் கார் எடுத்துட்டு இங்கிருந்து அப்பாவை பார்த்து அப்பாட்ட வந்து இவ்வளோ மோசமா நீங்க நடந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அப்பாவை பார்க்க போறாரு. போய் அவங்க அப்பாட்ட கேக்குறாரு, ஏப்பா இந்த மாதிரி இத்தனை கேஸ் ஸ்டடி இருக்குது, உங்களை கிட்டத்தட்ட எத்தனை 40 வருஷமா நீங்க வந்து பேஷண்ட் பார்த்துருக்கீங்க, 40 வருஷத்துலயும் ஒரே வார்த்தையை தான் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறீங்க, இவ்வளவு புக்ஸும் இதைத்தான் சொல்லுது. ஆனா அவங்க இதுல என்னன்னா எப்படி மிராக்கிளா கியூர் ஆனாங்க, எப்படி வந்து அந்த நோயிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க, இது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து ஆல்ரெடி உங்க மேல பயங்கர கோபமா இருந்தேன். ஆனா எல்லா அந்த கேஸ் ரிசல்ட்டும், அதாவது அவங்களோட 3 மாசம் 6 மாசம் 10 மாசம் அதுக்கப்புறமா அவங்க வந்து சொன்ன ரிசல்ட்டும் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்குது. இது வந்து எப்படி சாத்தியமாச்சு, நீங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கிறீங்க, இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி மன வேதனையோட அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ இதுக்கான விளக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கா ஐடியா இருக்கா? எஸ், ஓகே. சார் வாழ்க இந்த வளமுடன் சார். எஸ்மா வாங்க வளமுடன். அவரு ட்ரீட்மெண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அவரு சரியாதான் அவரோட கொடுத்துருக்காரு சார். இவரு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு சார் அவரு. பிலீவ் சார். எஸ், பிலீவ். ம். அப்படியே அப்படிதான் நம்ம மனிதர்கள் வந்து நம்ம சாதாரண அவரோட சன் அப்படிதான் நினைச்சிருக்கிறார். அவர் ஒரு ஐடியாலஜியில அவர் ஏதோ செஞ்சிருக்கிறாரு. ஆனா அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையை வந்து அந்த இடத்துல நமக்கும் கத்து கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் வந்து மனிதனோட வாழ்க்கையில தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற அந்த இடத்தையும் தன்னோட வாழ்க்கையோட வாழ்வாதார மாற்றத்தையும் அதை சார்ந்துதான் அவனுக்கு நோய்வாய்ப்படுறதையும், அந்த நோய்வாய்ப்படுறது மட்டும் இல்லாம அவனோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல மாற்றத்துக்கும் காரணங்கள் அவனுடைய சிந்தனைகள் மூலமாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் அங்க தெளிவுபடுத்துறாரு. அதை தெளிவுபடுத்தும் போது அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு வந்த எல்லா மனிதர்களும் வித்தியாசமான நோய்களோடு, வித்தியாசமான மனநிலையோடு, வித்தியாசமான உடல்களோடு, வித்தியாசமான சூழல்கள் இருந்தும் அவர்களுடைய மேன்மை உயர்வு புவர் எப்படியான ஒரு இதுவா இருந்தாலும் எல்லாருமே வித்தியாசமான சூழலிருந்து தான் தன்னை வந்து அணுகுனதாகவும், இந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து விளக்கமா சொல்றாரு. அதுல சொல்லும் போது மனிதன் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து சிந்திக்காத மனிதனாக இருந்தான். சிந்தனை வந்து அவங்களுக்குள்ளார இல்லாம இருந்துச்சு. அதிகமான பதட்டமும் அதிகமான சிந்தனைகளும் இல்லாத மனிதராக இருந்தனால அந்த மனிதர்கள் வந்து நீண்ட காலம் உயிரோட இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது. அதனால அந்த மனிதன் வந்து 1000 2000 3000 5000, நேத்து நாங்க கிளாஸ்ல பேசும்போது கூட 10,000 வருடம் வாழ்ந்த நபர்கள் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரம்ம காலம் அப்படிங்கறது வந்து 10,000 வருடம் அப்படிங்கறத வந்து நம்ம சிவகுமார் சார் வந்து இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசினாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அதாவது நம்மளோட டிஎன்ஏ வந்து நம்மளோட ஜீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்த நம்ம ஒரு உடலை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். உடல் வந்து மாறவில்லை. இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுத்த உடல் வந்து பெரிய மாற்றத்தை சந்திக்கல. அந்த காலங்கள் வந்து நிறைய இனங்களை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இனமாக நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மனிதர்கள்
மிகப்பெரிய அறிவாளியாக ஒரு கூட்டம் இருந்துச்சு. மிகப்பெரிய வலிமை படித்த ஒரு கூட்டமாக இருந்துச்சு. ஒரு விஞ்ஞான சாஸ்திரத்துல இந்த பூமியை விட்டு கேலக்சியில போய் பிரபஞ்சத்துல போய் அங்க இருக்கக்கூடிய கோள்களையும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களையும் அங்க இருக்கக்கூடிய அந்த உலகத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதர்கள்லாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த மனிதர்கள் அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்களாகவும் இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு நீளமான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த மனிதர்கள் தான் நம்ம. அந்த அதுல என்னன்னா, இந்த விஞ்ஞான அறிவியல் சார்ந்த எல்லாத்தையுமே வேகமா செய்யக்கூடிய அறிவு படைத்த நுட்பமான அறிவு படைத்த இந்த இனத்தை சார்ந்த நம்ம இந்த காலகட்டத்துல கம்மியான நாட்கள் வாழக்கூடியவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சொன்ன அதே தான். மனிதன் அதிகமாக சிந்திக்கும் பொழுது அவனுக்குள்ளார ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே ஒன்னா உள்ள உட்கார்ந்துக்குது. ஸோ அதெல்லாம் உட்கார்றனால அவனால ஆக்டிவா அவனோட வாழ்க்கைய கொண்டு போக முடியறது இல்லை. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா நோய்களும் வருவதற்கு காரணமா அமையறது என்னன்னா, அவங்க அவங்களோட நிலைய இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட உண்மைத்தன்மை. அப்போ ஒரு மிக பெரும் கோடீஸ்வரன் தங்க தட்டுல சாப்பிடுறான், சில்வர் ஸ்பூன்ல குடிக்கிறான். அதே மாதிரி படுக்கை கம்பளம், பட்டு கம்பளத்துல படுத்து தூங்குறான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக பெரும் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது தனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, இன்னைக்கு எல்லாமே தன்னோட அந்த விரல் நுனியில எல்லாமே இருக்குதுங்கும் போது தனக்குள்ள எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு பணத்தை உருவாக்குவதற்கு, ஒரு மேன்மையை அடைவதற்கு அவங்க நிறைய விஷயங்களை திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நிர்வாகத்தை ஒருத்தர் நடத்தணும்னா ஒரு கை எப்படி 5 விரல்கள் வித்தியாசமா இருக்குதோ, இந்த மனிதர்கள் 1000 வித்தியாசத்துல இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 870 to 900 கோடி மக்கள் நம்ம பூமியில இருக்கிறாங்கன்னா 900 கோடி வித்தியாசங்கள், 900 கோடி வித்தியாசங்களை இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மனிதர்கள். சோ அந்த மாதிரி அந்த மனிதரோட இவங்க எல்லாரும் வாழும் பொழுது அவங்களுக்கு ஒரு மேன்மையா, ஒரு லீடரா, ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மனிதர்களுக்கு என்ன ஏற்படும்? அதிகமான ஸ்ட்ரெஸ். எப்படி இந்த லைஃபை, இந்த மக்களை, இந்த இடத்த நம்ம சரிப்படுத்துறது அப்படிங்கிறதும் அந்த மிகப்பெரிய உச்சத்துல இருக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் அவரை பல விதத்திலையும் மன ரீதியாக பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்மணி அவங்களோட கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ளார அவங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்ல நிறைய நிகழ்வுகள், கணவனோட இருக்கக்கூடிய உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த இன்றைக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கையோட இது, அவங்க அப்பாவோட இருந்த நாட்கள், அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட மனநிலைகள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை கடந்துதான் அந்த பெண்மணி வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியரா வெயில்ல நின்று அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்து அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அவரும் அந்த ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன், அங்க இப்ப அங்க வேலை செய்யவங்களுக்கு உண்டான சேஃப்டி, அங்க அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணி அதை கொடுத்துட்டு வரும்போது அதுல இருக்கிற சேஃப்டி, அப்படி பலவிதமான எண்ணங்களும் பலவிதமான செயல்களும் வித்தியாசமான எண்ணங்களும் செயல்களும் அந்த அந்தந்த தொழிலை சார்ந்து, அந்த இடத்தை சார்ந்து, அந்த சூழலை சார்ந்து மனிதனுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை அவங்கனால முழுசா செய்ய முடியும். இந்த உலகம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த பொறுப்போட இருக்கிறது அப்படின்னால என்ன? ஒரு அப்பா பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அவர் என்னவா இருப்பாரு? ஜாலியா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு
ஒரு பொறுப்பு இல்ல இருக்கக்கூடியவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு அப்படிதான் இருப்பாரா? ஒரு நல்ல மனுஷன் பொறுப்பா இருக்கிறாரு, எல்லாமே செய்யறாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? பயங்கர ஆக்டிவா இருப்பாரு. இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த உயரத்துக்கு போகணும், அதை செய்யணும், நாளைக்கு அந்த ஃபியூச்சர் பிளான் வேணும், இந்த பிளான் வந்து எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த லோன் எடுக்கணும், இந்த வீட்டை கட்டணும், அந்த கார் வாங்கணும், அதுக்கப்புறமா பெரிய பங்களா கட்டணும், பேலஸ் கட்டணும். இப்படி மனிதர் வந்து அதே மாதிரி வந்து பிசினஸ்ல வந்து 1 crore 3 crore 10 crore அப்படி பெரிய லெவல்ல போகணும், 100 crore எல்லாம் நம்ம பிசினஸ் பண்ணணும், எக்ஸ்பிளாண்ட் ஆகணும், அதாகணும், இதாகணும். நிறைய மனிதர்கள் வந்து அந்த கோல் செட்டை நோக்கி ஓடும் பொழுது நிறைய நிகழ்வுகளும், நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய வந்து பிளாக்ஸ், நிறைய தடைகளை வந்து சந்திச்சுதான் அவங்க வந்து கடந்து 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 போறாங்க இல்லையா? ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா நிறைய படிக்கட்டுகள், அதுல எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒண்ணு வந்து நம்ம வெற்றினா அடுத்தது தோல்வி, அடுத்தது வெற்றினா அதுக்கு அடுத்தது தோல்வி. இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோருக்கு நம்ம ஏறி போறக்கே நம்ம வாழ்க்கை இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில பெரும் உச்சத்தை அடைய வேண்டும், நல்ல நிலைமை அடையணும், நமக்கு வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணும். அப்படி அந்த மைண்டு நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது, நம்மளோட கோல் செட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படிதான் இந்த உச்சத்தை அடைந்த மனிதர்கள் எல்லாருமே நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஒரு பெரும் வெற்றியாளர் பார்த்தீங்கன்னா அவரோட ரிசல்ட் எல்லாம் சொல்லுவாங்க மேடையில ஏறி, இவர் இதை சாதித்தவர், இதை நடத்தியவர், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உச்சத்தில் வந்து இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை பிடிச்சி உட்கார வச்சு, சார் நீங்க இன்னைக்கு பயங்கரமான ரிசல்ட் எடுத்து ஒரு பெரிய அச்சீவாளராக மாறி இருக்கிறீங்க, உங்களோட கதைய எப்படி சொல்லுங்க சார் அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தனேவே நான் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில எந்த விதமான ஒரு ஹெல்ப்புமே இல்லாம நிறைய நபர்களால புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, என்னை வந்து இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லாம என்னை வந்து கடுமையா அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த எல்லாம் கடந்து, அந்த வழிகளை எல்லாம் கடந்து, அந்த வேதனைகளை எல்லாம் கடந்துதான் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல வந்து நம்மளுடைய ரத்தன் டாடா அவரோட லைஃப்ல பார்க்கும்போது, இந்த ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த ரேஞ்ச் ரோவர் கம்பெனி வந்து ரத்தன் டாடா வந்து நேனோ கார் கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்தியால வந்து நல்ல லக்ஸரி கார்ஸ் இந்தியால வந்து கொடுக்கணும், ஆனா ரொம்ப சீப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு ஆர்வத்துல வந்து அந்த ரேஞ்ச் ரோவர் கம்பெனியை வந்து நேரடியா பார்த்து, அவங்க ஜெர்மன்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியை நேரடியா பார்த்து பேச போறாரு. பேசுவதற்காக கம்பெனிக்கு போய் அங்க இருக்கிற சிஇஓ, பெரிய பெரிய ஜெனரல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள சந்திக்கிறதுக்காக போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து இவரை வந்து கேட்கறாங்க, இது யாரு, எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு, பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு தான் வந்து ரத்தன் டாட்டா, இவர் வந்து உங்களை சந்திச்சு கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து இந்த ரேஞ்ச் ரோவரையும் நம்மளோட டாடா கம்பெனியும் ரெண்டையும் சேர்த்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி ரொம்ப மலிவான விலையில லக்ஸரியான காரை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரேஞ்ச் ரோவர் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் அந்த வாசலோடையே அப்படியே போக சொல்லிடு, ஏன்னா நம்ம வந்து லக்ஸரியஸ்ட் கார் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், இவர் மாதிரி ஆளுகளை வந்து உள்ள விடாதீங்க, நம்மளுடைய கம்பெனியோட அந்த டிக்னிட்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. பாருங்க, அவருக்கு கடுமையான அசிங்கத்தையும், நம்ம இந்தியால வந்து ஒரு பெரிய ஏர்லைன்ஸோட ஓனர், பாரம்பரிய ஓனர், இன்னைக்கு வந்து திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு, அவங்க ஃபேமிலிக்கு அந்த ஒரு இதை வந்து ஏர்லைன்ஸையே வந்து திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு கட்டத்துல எடுத்துட்டாங்க, இப்போ வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்தியால நம்ம மதிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த மாதிரி சந்திப்பு ஏற்படுத்தும் பொழுது அசிங்கப்படுத்தப்படுறாங்க.
ஆனா இன்னைக்கு அந்த ரேஞ்ச் ரோவரோட ஓனர் யாரு? யாருக்கு தெரியும்? ரேஞ்ச் ரோவரோட அவர் ஓனர் தான் சார், ரத்தன் டாடா ரத்தன் தான். டாட்டா. தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம்? அதை விலைக்கு வாங்கிட்டாரு. ரேஞ்ச் ரோவர் கம்பெனிய அவங்க ஒரு இடத்துல லாஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ லாஸ் ஆன அந்த டைம்ல இவர் அதை விலைக்கு வாங்கிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து டாட்டால நல்ல நல்ல கார் வந்து வந்திருக்கு. வேர்ல்ட்லயே இப்போ டாப் மோஸ்ட் லக்ஸரியஸ்ட் சீப்பஸ்ட் அதே மாதிரி சேஃபஸ்ட் கார் இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லயே நம்பர் 1 பேர் வாங்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயும் அந்த காரை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கொலாபரேஷனும் நடந்திருக்குது, அதை விலைக்கும் வாங்கிட்டாரு. இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அந்த நமக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்களை வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சொல்றதுக்கும் அது வந்து ஒரு இடமாக இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிற மனிதராக இருந்தாலும், எவ்வளவு சாதனைகளை வந்து அவங்க வாழ்க்கையில செஞ்சிருந்தாலும், ஒரு கட்டத்துல நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சு அதுக்கப்புறம் தான் பல வெற்றிகளை வந்து அடைந்த நபர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மனிதனோட வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிளை கடந்துதான் எல்லாருமே வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிப்படையில வாழும் பொழுது அப்ப அந்த மனுஷன் வந்து இவ்வளோ கஷ்டங்களை இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வாழும் பொழுது அவன் வந்து அந்த நோயிலிருந்து முழுமையா குணமடையணும், அந்த நோய்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவனுக்கு உண்மையிலேயே என்ன புரியணும் தெரியுங்களா? அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து அந்த டாக்டர் வந்து செஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் செஞ்ச நிகழ்வு என்ன? நீங்க வந்து கட்டாந்தரையில படுத்து தூங்குங்க. இந்த நிகழ்வு எதை சொல்லுது அப்படின்னா ஒரு தியான நிலையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஒரு தனிமை தன்மையும் தான் வந்து தனியாக இருப்பதையும் உணர்த்து. சோ இந்த உலகத்துல வந்து நம்ம எவ்வளவுதான் நம்மளை சுத்தி பல கோடிக்கணக்கான பணத்தையும் செல்வத்தையும் பேரையும் புகழையும் நம்மளை சுத்தி நிறைய வளர்த்தி வச்சிருந்தாலும் நமக்கு வந்து அங்க ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 அடி 2.25 அடி உயரத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ அதை சுத்தியே தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட கற்பனைகள், நம்மளுடைய கனவுகள் எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாரையே தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பொருள் இருந்தும் ஒரு இல்லாய்மையை போல் எல்லாமே இருக்குது. ஆனா வந்து இல்லாத ஒரு மனுஷனை மாதிரி எந்த ஒரு கம்பளமும் பொத்தாம அந்த கட்டாந்தரையில கீழே வந்து படுத்து தூங்கும்போது அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா இந்த உலகம் வந்து நிரந்தரமான ஒரு நிகழ்வல்ல. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து உண்மையிலேயே இது வந்து நிரந்தரம் அல்ல. இது வந்து ஒரு மாயையான நிகழ்வு. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தை அடைந்த மனிதராக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இங்க படுக்கும்போது ஒரு தனிமையும் ஒரு ஒரு புவர் ஃபீலும், அதாவது அவங்க வந்து ஒரு ஏழ்மையாக இருப்பதாகவும் தன்னோட பழைய கால அந்த நிகழ்வுகள் அந்த பாஸ்ட் லைஃப்ல என்னெல்லாம் அவர் கடந்து இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்தாரோ அந்த எல்லா நிகழ்வுகளையும் உணர்த்தக்கூடிய இடமாக அந்த தனிமையில அந்த கீழே நிலத்துல படுக்கும்போது ஒரு மனரீதியான ஒரு மெடிடேஷன் லெவல் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல நம்ம சயின்டிபிக்கா பார்க்கணும் அப்படின்னா அதுல என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல சொல்லி இருந்தாலும் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இழுக்க ஆரம்பிக்குது. நம்மளோட பயிற்சியிலையும் நம்ம என்ன பண்றோம்? 2 கால்களையும் நிலத்தோடு பதித்து நம்ம வந்து உள்ள இன்டேக் பண்றோம் இல்லையா எனர்ஜியா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பூமியானது நம்மளோட அந்த நெகட்டிவான நிகழ்வுகளை நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவை கால் பாதம் வழியாக கீழே கொண்டு போகுது. அப்படிங்கும்போது அந்த கட்டாந்தரையில எதுவுமே விரிக்காம நேரடியா அதுல படுக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பாகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான நிகழ்வுகள் எல்லாம் முழுமையாக உறிஞ்சப்படுகிறது.
அப்படி அந்த உறிஞ்சப்படும் பொழுது நம்ம உடம்புல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியானது நம்மளோட உடல்ல இருந்து பூமியை நோக்கி பயணிக்குது. அதாவது ஜென்ரலா நம்ம சொல்லணும்னா, நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? காலை மடிச்சு உட்கார்றதுனால ரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும், உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, நாம அந்த நிலத்தோட பதிச்சு அந்த சம்மணம் போட்டு உட்காரும் பொழுது நம்மளோட உடல் வந்து முழுசா பதிஞ்சிரும். நம்ம உடம்பு வந்து 2 பாகமா நம்ம பார்த்தோம்னா, இடுப்புக்கு கீழே வந்து ஸ்டாண்டு மட்டும்தான் நம்மளுடைய 2 காலும். அந்த இன்ஜின் பெட்டு நம்மளுடைய இடுப்பு. அதுக்கு மேல இருக்கிறது வந்து அந்த முழு இன்ஜின். ஸோ அந்த முழு வேலையும் செய்யக்கூடிய அந்த முழு பொருளானது பூமியோட அமர்த்தப்படுகிறது. அப்ப அது அந்த இன்ஜின் வந்து அப்படியே பூமியோட தொட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளோட வயிறு பகுதியில அந்த முன்னால இருக்கக்கூடிய அந்த எல்லா உறுப்புகளும் தான் வேலை செய்யுது இல்லையா? ஏன்னா இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம மடிச்சிட்டோம். அப்ப நம்மளுடைய உண்மையான அந்த பொருள் வந்து பூமியில் டச் ஆயிடுச்சு. அந்த டச் ஆகும்போது நம்ம சாப்பாடு உள்ள சாப்பிடும் பொழுது அந்த டைஜஷன் லெவல் வந்து நல்ல ப்ராப்பரா நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நல்ல நம்மளோட இன்ஜினை வந்து எர்த்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். பூமியோட தொடர்புல வச்சிருக்கிறோம். அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆனது அதிகமாக இருக்கிறது. எந்த இடத்துக்குன்னா, நம்மளோட இன்ஜின் பார்ட் மேல இருக்கக்கூடிய எல்லாம் ஒர்க் பண்ற இடத்துக்கு. ஸோ அந்த சக்தி நமக்குள்ள கிடைக்கும் போதுதான் நம்ம உடல்ல நல்ல டைஜஷன் வந்து கிடைக்குது. நல்ல செரிமான லெவல் வந்து கிடைக்குது. இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம கீழே உட்கார்ந்து சாப்பிடணும். கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இந்த அதே நிகழ்வு தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுது. நீங்க அந்த கீழே அந்த நிலத்துல படுக்கும்போது எதுவுமே இல்லாம படுக்கும் பொழுது அந்த பூமி வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அப்படியே அதை இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போய் நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவை குறைக்குது. இந்த பயிற்சியை செய்யும் போது அவருக்கு என்ன தோணல் அவங்களுக்குள்ள வருது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவுமே தனிமையா இருக்கோம், ஏழ்மையா இருக்கிறோம். இந்த பொருட்கள் எல்லாமே மாயை. இந்த நிகழ்வு எல்லாமே மாயை. இது எல்லாமே வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கிறோமா? இதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோமா? இதுக்காக நம்ம வாழ்க்கையை வந்து ஏன்னா அந்த சூழல் வந்து இன்னொரு விஷயத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மரணத்துக்கு பின் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் நமக்கு அந்த நீங்க படுக்கும்போது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது எதை சொல்லுது அப்படின்னா, மரணத்துக்கு பின்னாடி நம்ம இந்த பூமியை நோக்கி தான் பயணிக்க போறோம். இந்த பூமியோட தான் மண்ணோட மண்ணாக நம்ம மாற போறோம். இந்த உடலை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வேற போக போறோம். ஸோ அந்த உடல் வந்து மண்ணை சார்ந்தது, மண்ணோடு மண்ணாக மாற போற ஒரு பொருள். அந்த பொருள் வந்து அந்த பொருளோடு சேரும் பொழுது என்ன ஆகும்? வாழ்க வளமுடன் சார். ஆமா. எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சுங்கன்னா சார், ரொம்ப சளியா வரும். அந்த சில் காத்து காதுல மூக்குல பட்டாலும், நான் இப்ப ரீசெண்டா அனுபவிச்சது ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எந்த நோய் இது வரைக்கும் இருந்தது இல்ல. சாதா தலைவலி ஜுரம் கூட. ம், ம், அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா சளின்ற ஒரு உடம்புல கொஞ்சம் கோல்டு வந்துச்சுன்னா அப்படியே சளி கட்டும். அது தலை காது மூக்கெல்லாம் கொஞ்சம் பிளாக்கா அடைக்கும். அந்த டைம்ல நான் வெளி காத்துல போனா அந்த சளி என்ன பண்ணும், வயித்துல இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரும். வாமிட்டா வரும், சளியா வாமிட்டா வரும். அப்புறம் பைல் ஜூஸ் வரைக்கும் வாமிட்டாவா வருங்க சார். அப்ப என்ன பண்ணுவேன், டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வந்து எல்லாம் இயற்கையா சரிப்படுத்தலாம் ட்ரை பண்ணுவேன். பார்த்தா முடியாது. அந்த மாதிரி நைட் டைம்ல தூங்காம கட்டில் மேல் படுப்பேன், கீழே படுப்பேன், மேல படுப்பேன், கீழே படுப்பேன், மேல படுப்பேன். எழுந்து ரூம் விட்டு கூட காலை எடுத்து வெளியே வைக்க முடியாது. அந்த டைம்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். என்ன இருந்தாலும் லாஸ்டா இந்த பூமியில தான் 2 அடி 5 அடி 5க்கு 2ல வந்து நம்ம
கீழே படுக்கிறது அவ்வளோ சுகமா இருக்குது. லாஸ்டா இதுதான் நிரந்தரம், இதுதான் இந்த பூமி, இந்த மண்ணு தான். அதனாலதான் பூமி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி இருக்கு. நல்லது போட்டா விதைக்குது, கெட்டது போட்டா மக்கு வச்சிடுது. லாஸ்ட்ல இந்த பூமியில படுத்தாதான் கொஞ்சம் சுகமா இருக்கு, இது மட்டும்தான் நிரந்தரம்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல உண்மையா ரொம்ப ஃபீல் கரெக்டா உணர்ந்து இருக்கேன் சார். நான் அதை அனுபவிச்சிருக்கேன் சார். பூமி தான் நிரந்தரம், இந்த மண்ணில் படுத்தாதான் சுகமா இருக்குது. வேற எங்க கட்டில் படுத்தாலும் எங்க படுத்தாலும் வேற எதுவுமே எதுவும் இல்லை, மண்ணு மட்டும்தான் நிரந்தரம். அந்த டைம்ல லைஃப்ல இதுதான், மண்ணில் படுக்கிறதா அப்படின்ட்டு உணர்ந்தேங்க சார் நான். கண்டிப்பா. அப்ப நம்ம லைஃப்ல வந்து அந்த இறுதி நிலையை வந்து நமக்கு அடையிறது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த படுக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பூமி வந்து முழுசா நம்மளை வந்து ஏத்துக்கிட்டு கரைக்கக்கூடிய ஒரு இடத்துல. இப்போ நம்ம அந்த ரெண்டும் ஒண்ணு சேரும் போது என்ன ஆகும்? ஒரு பெரிய எனர்ஜி வந்து நமக்குள்ள கிடைக்கும் இல்லையா? ஒரு ரெண்டு மேக்னெட்டு, ரெண்டு துண்டு துண்டா இருக்குது. இது ஒரு 20 வேல்யூ, அது ஒரு 20 வேல்யூ இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து ஒட்டுச்சுன்னா 40 வேல்யூவா மாறிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலானது அந்த அதோட சொந்த இதை வந்து டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு ரீசார்ஜ் ஆக மாற ஆரம்பிக்குது. அந்த ரீசார்ஜ் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அந்த என்னெல்லாம் நோய்கள் வந்து நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த நோய்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முழுமையா தவிர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து சொகுசான லேட்டக்ஸ் பெட்ல எல்லாம் வந்து நம்ம படுக்கிறத விட, அதை விட கம்ஃபர்ட் என்னன்னா நம்ம இலவம் பஞ்சில் படுக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் ஆகுறோம். ஏன் அப்படின்னா அந்த இலவம் பஞ்சு அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பூமியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி அது. ஸோ அதனால அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஊடகமா இருக்கிறதுனால நிலத்துல போட்டு படுக்கும்போது நிறைய ரிசல்ட் வருது, நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு கொடுக்குது. அதே வந்து நம்ம ஒரு 3 அடி மேல அதுக்கப்புறமா ஒரு நல்ல லேட்டக்ஸ் பெட்டு போட்டு படுக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட அந்த தொடர்பை வந்து முழுமையா துண்டிக்குது. அதனால நம்ம வந்து பொதுவா இந்த மார்வாடிகள்லாம் வந்து கீழே பெட்டு போட்டு அங்க உட்காந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த பூமியோட நம்மளோட நிகழ்வை வந்து கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்துவதற்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட உடலும் இந்த நம்ம உடல் எங்க போக போதோ அப்படிங்கிறதும் கனெக்ட் ஆகுறதா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பயங்கர மனநிலை வந்து அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் போது ஒரு 3 மாச பயிற்சி, 6 மாச பயிற்சி தான் அந்த டாக்டர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை வந்து அந்த 3 மாசம் 6 மாசம் அவங்க அதை செய்யும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களும் அவங்கள விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இது வந்து சாதாரணமா நம்ம வந்து செய்யாத சில நிகழ்வுகள். செய்யக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே அது வந்து நமக்கு புரியறது இல்ல. இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தையும் நிறைய நிகழ்வுகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய இடமாக இந்த நிகழ்வு வந்து இருக்குது. நம்ம நிறைய சேஞ்சஸை வந்து சந்திக்கிறோம். அந்த கனெக்டிவிட்டியை வந்து அவர் செஞ்சனாலதான் அந்த எல்லாருமே கியூர் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பையனுக்கு வந்து தெளிவா இந்த உலகத்தை பத்திய நிறைய பார்வை வந்து மாற்றத்தை கொடுக்குது. அந்த மாற்றத்தை கொடுத்து அவர் வந்து நிறைய புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ அந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல நம்ம எதை பத்தி பேசுறோம், எதை பத்தி கத்துக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு உலகமாக இருந்தாலும் நம்ம கூடயே இன்னொரு உலகம் வந்து இந்த பூமியில இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளோட வந்து இன்னும் சில உயிரினங்கள் மனிதனை போல உள்ள இன்னொரு இனம் வந்து இங்க நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து விஞ்ஞான அடிப்படையில நம்ம பார்ப்போமே ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து 3D வேர்ல்டு. நம்ம வாழ்றது எங்கீங்க? 3D வேர்ல்டு. அந்த நமக்கு தெரியாத ஒரு சூதகமான ஒரு இடம் இருக்கு.
அந்த உலகம், அந்த இடம் வந்து அது வந்து 2D வேர்ல்டு. அதே வந்து இன்னொரு வேர்ல்டு இருக்கு, அது வந்து 4D வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு மேல ஒரு உலகம் இருக்கு, நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு. மிடில்ல நாம வந்து 3Dல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிரயாணம் வந்து மக்கள், அதாவது நம்மளுடைய பெரும் பெரும் இந்த உலகத்துக்கு நிறைய போதை நல்ல விஷயங்களை வந்து கொடுப்பதற்காக வந்த அந்த வழிகாட்டிகள், இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக அந்தந்த காலகட்டத்துல கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லுவதற்காக வந்த அந்த மனிதர்கள், எத்தனையோ லட்சம் பேர் வந்து இந்த பூமியில வந்து பிறந்து நம்மளோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கிறதுக்காக அந்த பிரபஞ்ச சக்தியோட தொடர்புல இருந்து நமக்கு நிறைய விஷயத்த வந்து கத்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கத்து கொடுத்த எல்லா நிகழ்வுகளுமே வந்து பல புத்தகங்களாகவும் பலவிதமான கிரந்தங்களாகவும் பல தெய்வீக புத்தகங்களாகவும் நம்ம போற்றக்கூடிய அந்த நம்ம மதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாகவும் தேவ இது சம்பந்தப்பட்டதாகவும் நிறைய வந்திருக்குது. ஸோ இதுல வந்து ஒரு நபர் வந்து தன்னோட வாழ்க்கையில உணர்ந்து அவர் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் அதற்கு பின்னால வந்த நபர்கள் வந்து சில மாற்றங்களோட எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இதிகாசங்கள் புராணங்கள் நிறைய விஷயத்த நமக்கு வந்து கொடுத்திருந்தாலும் இந்த எல்லாமே ஒரு சூதகமான ஒரு விஷயத்த வந்து நமக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அந்த சூக்ஷம உலகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோடயே தான் இருக்குது, நம்மளோடயே தான் நடந்துட்டு இருக்குது. அந்த சூக்ஷமத்தை வந்து நம்ம உணரக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ அந்த சூக்ஷமத்துக்கு பிரயாணம் செய்வதற்கான ஒரு இடம் கூட வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீங்க எல்லாருமே கத்துக்கணும். இன்னைக்கு நமக்கு புதுசா வந்து நம்மளோட இந்த பேசிக் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணவங்க நிறைய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தாலும் உங்களோட பிரயாணத்தை வந்து இந்த பூமியில மட்டும் இல்லாம இந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கான ஒரு சாவிய நம்ம உங்க கையில கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த உலகம் வந்து 2Dயாவும் இருக்குது, 4Dயாவும் இருக்குது. இந்த ரெண்டு நபர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. அந்த அந்த டிராவலை ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப எளிமையா நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய இந்த பூமியில படுக்கும்போது நமக்கு ஏற்படுதோ, அதே மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்துக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் இந்த மாதிரி கஷ்டம், கவலை, துக்கம், கேவலம், பாருங்க டாட்டாக்கே அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல நிகழ்வுகளும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கோர்ஸ், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போதே வி ஆர் பிளெஸ்ட். இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் ஒண்ணு இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்க வந்தவங்களே பிளெஸ்ட் தான். ஏன்னா கடவுளோட அனுகிரகமும் உங்களுக்கு அந்த ஆசையும் உங்களுக்கு இருக்கனால மட்டும்தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்க. எத்தனையோ கோடி 900 கோடி மக்கள் இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு 24 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 24 பேருமே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். இந்த பூமியில நீங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. யாருனாலன்னா பிரபஞ்ச சக்தியின் மூலமாக. அந்த ஒரு வேவ்ஸ், அந்த ஒரு அலைவரிசையினாலதான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்து இணைஞ்சு இன்னைக்கு வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து நீங்க இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சூக்ஷமத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய டிராவலாகவும் இருக்குது. பல இடங்கள்ல வந்து இங்கத்த ஒரு நாள் அங்கத்த 1000 நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம வாழ்றக்கூடிய இந்த வாழ்க்கையில வந்து 1000 நாட்கள். அப்ப இது எப்படி கால்குலேட் பண்ணி பாக்குறதுன்னு நிறைய கன்ஃபியூஸ் வந்து எனக்கும் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஸை சரி பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுமே அந்த சூக்ஷம உலகத்துல ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, எழுதப்பட்டு வரையப்பட்டு
நிகழப்பட்டு எல்லாமே வந்து முடிந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா நம்ம இங்க ஒரு நாள் வாழ்றோம்னா நம்ம இங்க 1000 நாள் வாழ்றோம்னா அங்க ஒரு நாள்ல வந்து அதை வந்து முடிச்சிடறாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இல்லையா? சோ அந்த ஒரு நாள்ங்கிறது அவங்கள சம்மதிச்சு ஒரு ஒரு மாசம் வாழ்ந்தாங்கன்னா நம்மளோட பூமியே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு நாள் வந்து அதுல வந்துரும் இல்லையா? நம்மளோட மொத்த வாழ்க்கையே வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான். அப்ப நம்ம வேணா வந்து நம்ம நினைச்சிட்டு ஒரு 100 வருஷம் வாழ்றோம்னு சொல்லி நம்ம 100 வருஷம் வாழலாம். அவங்கள பொறுத்த வரையில ஒரு 10 நாள். அப்ப நம்மளோட வாழ்க்கைய பத்தி முழுசா முன்கூட்டியே ஒரு வரையறை, ஒரு ப்ளூ பிரிண்ட் அங்க இருக்குது. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் நம்ம என்னங்கிறத புரிஞ்சிட்டோம்னாலே போதும். அதுதான் சொன்னேன் நான். இந்த மனிதர்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே பிறந்து அவங்கெல்லாம் வந்து அந்த டிராவல்ல இருந்தாங்க. அந்த இதை வந்து உணரக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா அவங்க முன்னமே இந்த பூமியில இதெல்லாம் நடக்க போகுது, இங்க வந்து பூகம்பம் வருது, இங்க வந்து காத்து வருது, இங்க வந்து புயல் வருது, இங்க வந்து அழிவுகள் ஏற்பட போகுது, இந்த இடத்துல வந்து புல் புட்டு விளைய போகுது, இங்க வந்து பாலைவனமாக மாறப் போகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க பார்த்துட்டு இங்க சொல்லிட்டாங்க. சோ இந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வைத்தான் நம்ம வந்து இவ்வளவு எளிமையா கத்துட்டு அதை சரியான அதுக்கான மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கான ஒரு அந்த பொக்கிஷத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பிரபஞ்ச சக்தி என் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்குது. சோ அதை வந்து உங்களால அதை கையில தாங்கி பிடிக்க தெரியலன்னு தான் நம்ம சொல்றோம். இந்த பயிற்சியில வந்து சிறந்த நிலையை அடையல அப்படின்னா உங்களுக்கு அந்த பொக்கிஷத்தை கையில எப்படி தாங்கிறதுன்னு தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ அப்பேற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் கத்துக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்தை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டை கத்துக்கிறதுக்கு நாம வந்து டிராவல் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. ஸோ அதுல எல்லாருமே நீங்களும் பயணிக்கணும், நிச்சயமா வரணும். உங்களுடைய இந்த கிளாஸை பத்தியும் நம்மளுடைய உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தியும் இங்க பேசுங்க. யார் பேச போறீங்க? மைக் ஆன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோம்னா அந்த பூமியை பத்தி நம்ம எடுத்தது. நான் அந்த பூமியில படுத்தாதான் அன்னைக்கு 2 மணி 3 மணிக்கு தூக்கம் போனா கூட அந்த பூமியில படுத்தாதான் சார் தூங்கினேன் லாஸ்டா. அது நான் ஃபீல் பண்ணி உணர்ந்த ஒரு விஷயம். அது ஏன் அப்படி இருக்குன்னா அப்ப லாஸ்டா இந்த பூமி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது எடுக்கிறது எல்லாமேன்ட்டு அந்த ஒரு புரிதல் வந்து என்னால இப்போ வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா அப்போ நான் உணர்ந்தேன். 3 மணி 2 மணி வரைக்கும் கூட தூக்கம் இல்லைனாலும் அந்த பூமியில படுத்த பிறகுதான் எனக்கு அந்த தூக்கமே வந்தது லாஸ்டா. அதுக்கப்புறம் நேத்து பார்த்தோம்னா நேத்தோட வகுப்பு வந்து எனக்கு என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். எதுக்காகனா ஏற்கனவே நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நன்மைக்காக தான் மற்றவங்கள மன்னிக்கிறது எல்லாமே நம்மளோட நன்மைக்காகவும் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் சொல்லிட்டு நம்ம புரிதலோட பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் ப்ரெசன்ட்ல அப்பப்போ வரும்போது கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். இந்த பிரபஞ்ச சக்திக்காக நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கணும். ஏன்னா அப்பதான் அடுத்த லெவல் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் கிளியர்ன்றத மட்டும் நேத்து ஃபுல்லா நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் சார். அப்படியே ஒரு கிளியரா இருக்கணும், எதுவுமே இல்லாம இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே ஒவ்வொரு செல்லுலயும் நுழைஞ்சு அப்படியே அப்படியே போகணும். அது மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேத்தோட வகுப்பு அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நீங்க சொன்னது எண்ணம் சொல் செயல்ல வந்து அந்த சவுண்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, சிந்தனைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, செயலுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அடுத்து 3வது விஷயம் பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த பொக்கிஷத்தை நாங்க முறையா பயன்படுத்தாத இருக்கோம் சார். அதோட வேல்யூ போக போகதான் தெரியுது. ஆஹ் ஒரு குழந்தைக்கு நம்ம ஆல்பபெட் சொல்லித்தரோம், டீச்சரா இருக்கும், எனக்கு அது ரிலேட்டடா சொல்றேன், நானு பிக்சர் சொல்லித்தரோம். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அவன் கொஞ்சம் போக போகதான் அந்த ஏவை எப்படி ஃபாஸ்டா அதெல்லாம் எப்படி ஸ்டைலா அதெல்லாம் எப்படி டிசைன் அதெல்லாம் அப்படின்னு அவன் இது பண்றான். அது மாதிரி ஸ்டேஜ்ல தான் சார் நாங்க இருக்கோம். நீங்க பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டீங்க. அதோட வேல்யூ 1% கூட நாங்க பயன்படுத்துறோமா அப்படின்னு தெரியல. பயன்படுத்திட்டு இருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்குங்க சார். இது அனுபவக்கு அனுபவம் தான். இதை மிஸ் பண்ணிருக்குமே, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேல மேல உணரணும், அதை மேலும் பயன்படுத்தி மேல வரணும்னு சொல்லிட்டு
ஒரு சிந்தனை தானாவே தோன்றி இருக்குங்க சார். கண்டிப்பா. அட்வான்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம், நம்ம கர்மம் எப்படி கிளியர் பண்ணலாம், ப்ரெசன்ஸ்ல எப்படி நம்ம கிளியரா வச்சுக்கலான்றது டெய்லி அன்னன்னைக்கு உங்களோட இது சிந்தனை மனசை வந்து எப்படி தூய்மைப்படுத்திட்டு கழுவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு மூலயமா நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. எஸ். வேற யாரும் பேசுறீங்க? எஸ். மைக் ஆன் பண்ணுங்க அந்த வினோதினி. எஸ்மா. சார் வாழ்க வளமுடன் சார். அமரன்மா. நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே பொக்கிஷம் தான் சார் இந்த கிளாஸ் கிடைச்சது எங்களுக்கு. இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலால எங்களுக்கு ரொம்ப கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ சின்ன சின்னதா எங்களுக்கு டைம் இல்லாதனா சின்ன சின்ன பண்ணி அதுல வெற்றி அடைகிறேன் சார். இன்னும் நிறைய பண்ணி பெரிய லெவல்ல போகணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் கண்டிப்பா. சார் ஒரு லேடி பேசுறாங்க சொன்னேன்ல சார் நான். ஆமா ஆமாமா. அது ஓகே சார். நான் ரொம்ப பயந்துனே இருந்தேன்னு சொல்லல சார். அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் ஹீலிங் கொடுத்து அமைதியாயிட்டாங்க சார், சாந்தமாயிட்டாங்க. நான் ரொம்பவே பயந்து நின்னேன் சார், அது நடக்காது, அவங்க ம். அப்படிதான், அவங்க கேரக்டர் நம்மளால மாத்த முடியாது போல இருக்குது, என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வாரம் ஹீலிங் கொடுத்த பிறகும் அவங்களே அமைதியாயிட்டாங்க சார், சாந்தமாயிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம் சார். அதுதான் சார், நம்மளால நம்ப முடியாத விஷயம் எல்லாம் கூட இதுல நடக்குது சார். இது நடக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஃபீல் பண்ணின்னு இது நடக்காது, நம்ம இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ற விஷயம் எல்லாம் கூட இதுல இல்ல, இதையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடியுது சார். அதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த கிளாஸ் கிடைச்சதுக்கு. ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். பிரபஞ்சத்துக்கும் எங்க அக்காவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இதை வச்சு நம்ம எந்த விஷயம் நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால முன்னேற முடியும், ம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேஸ் பண்ண முடியும் ம். அப்படின்ற தைரியம் வந்திருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு இல்லாம போனதும் கிடைக்காம போனதும் என்னன்னா, ம். எப்படி பிரச்சனைய சால்வ் பண்றது, எப்படி அதை சந்திக்கிறது, இதுவே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிகழ்வு இல்லையா? ஆமா சார். நமக்கு வந்து அது அது தெரிஞ்ச, இப்போ இது வந்து நம்ம கத்துக்கிட்டனால நமக்கு தெளிவா நம்மனால வந்து அதை சரிப்படுத்த முடியும். அதாவது அந்த டெலிபதி மாதிரி ஒரு மனுஷனோட அந்த மனநிலைய நம்மனால இங்க உட்கார்ந்துட்டே அவங்க மனசுக்குள்ளார, அவங்களோட இருதயத்துக்குள்ளார அப்படி கையை விட்டு ஒரு திருப்பு திருப்ப முடியும். ரேடியோவோட அந்த பேண்டை அப்படி திருப்பி விடுற மாதிரி. அந்த மாதிரி நம்ம சிம்பிளா அதை ஒரு திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னா நிச்சயமா அவங்க நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி வர மாட்டாங்க. நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நடக்கும். நமக்கு என்ன நன்மையோ அதுதான் அங்க நடக்கும். அப்படிங்கிறது தான் இதோட நிகழ்வு. தவறான இதுக்கு வந்து நிச்சயமா இது சப்போர்ட்டே பண்ணாது. ஆனா அந்த நல்லதுக்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஆனா தவறு வந்து நம்ம இது மூலமாக பயன்படுத்தும் போது தண்டனை கொடுக்கப்படுது. அதை விட பெரிய சீக்ரெட் நான் கத்துக்கிட்டதுல இன்னொரு விஷயம் அது. யாரெல்லாம் வந்து நல்லதுக்கு இதை உபயோகப்படுத்தும் போது நன்மையாக மாறுகிறது. ஒரு சின்ன தவறுக்கு ஒரு சின்ன தவறை தெரிஞ்சே நம்ம செய்யும் போது அதுக்கு சரியான தண்டனை வந்து உடனடியா கொடுக்கப்படுது. இதெல்லாம் கத்துட்டு நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என் வாழ்க்கையில சில தப்பு நடக்குது. எனக்கு ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, ஏன் இந்த ஒரு உடல்நிலை சரியில்லாம போகுது அப்படின்னா, நீங்க ஏதோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தப்ப வந்து செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து அந்த கிளிஸ் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா ஒரு தூய்மையான ஒரு நீரோட்டம் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி கீழே இருக்கக்கூடிய எல்லா பளிங்கு கல்லும் எல்லா அந்த பவளப்பாறைகளும் தெரியற அளவுக்கு எவ்வளவு கிளியரா தெரியுதோ, அந்த கிறிஸ்டல் வந்து நம்ம கிளாஸ்ல காமிச்சவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு அதோட கிளியரன்ஸ் என்னங்கிறது வந்து தெரியாது. நீங்க வந்து ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கங்களேன், உடையாத அழகான ஒரு கண்ணாடி கட்டை. அத வந்து எந்த அளவுக்கு உள்ள எதுவுமே இல்லாம அவ்வளவு தெளிவா அந்த பக்கம் தெரியுமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசும் உடலும் தூய்மை தன்மையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த பயணத்தை வந்து நீங்க மேன்மைப்படுத்தி வரும்போது
இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த சீக்ரெட் என்னன்னா, நீங்க 2Dக்கோ 3Dக்கோ 4Dக்கோ பயணிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு. இது யாரெல்லாம் அப்படின்னா, நீங்க எவ்வளோ பெரிய மகானாக இன்னைக்கு இங்க இந்த உலகத்துல வந்தாங்களோ, அது இந்தியால இருந்தாலும் சரி, அரேபியால இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எத்தனை புத்திஷத்துல இருந்தாலும் சரி, சைனால இருந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்த அத்தனை போதகர்களும் அத்தனை நபர்களும் அவங்களுக்குள்ளார ஏற்படுத்தி கொண்ட ஒரு கம்யூனிகேஷன். அதனாலதான் அவங்க படிக்காத ஒரு ஆளு பயங்கரமா படிச்ச நபர் மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய விஷயங்களை அவங்க எடுத்து சொல்றதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா அது அவங்க சொல்லல, அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க தொடர்புக்குள்ளார போனாங்க. இந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நம்மளுடைய அட்வான்ஸ். ஸோ அந்த அட்வான்ஸ்குள்ளார நீங்க அதை கத்துக்கிட்டு அதை பயிற்சி செய்யும் போது இன்றைய இந்த நாளோட வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களோட அந்த சூக்ஷமமான அந்த ஒரு வாழ்க்கையையும் உங்களால உணர முடியும், உணரக்கூடிய இடமாக இருக்குது. ஸோ அதை நல்ல பயிற்சி செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் நீங்க அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா நீங்க சும்மா வாழ்ந்தா பத்தாது, அந்த கிறிஸ்டல் கிளியராக வாழணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தவறுகளுக்கு ஆமா, நமது தவறை நாமே திருத்துவது எல்லாமே 100%. ஒரு தவறு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெரிய கிளாஸே நான் நடத்திருக்கிறேன். தவறு தவறு செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். அப்ப தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா தவறு செய்யறதுனால தப்பு கிடையாது. எப்போ அந்த தவறை நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு திரும்ப அந்த தப்பை செய்யறீங்களோ அதுதான் தப்பு. ஸோ அதைத்தான் நம்ம செய்யவே கூடாது. இதுதான் அந்த சரியான தப்பை சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப அந்த மாதிரி நம்ம தப்பு செய்யறது தப்பு இல்லை, தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அதை சரிப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே தப்பை செய்யறது, அப்படி செய்யறது தான் மிகப்பெரிய தப்பு. ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவுமே சுபிக்ஷமா சூப்பரா நம்ம வேற லெவலுக்கு போக முடியும். அதுக்கான எல்லா நிகழ்வுகளும் நம்மளுடைய அடுத்த அட்வான்ஸ் கோர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6வது பேட்ச் நீங்க உடனடியா அதுல ஜாயின் பண்றதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பதிவு செய்யுங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை உடனடியா செய்யுங்க. ஏன்னா நம்ம கம்மி சீட்டு தான் கொடுப்போம், கம்மியான ஆள்களை வச்சுதான் நடத்துவோம். அட்வான்ஸ் கோர்ஸை பொறுத்த வரையிலும் சில சமயங்கள்ல அட்வான்ஸ் கோர்ஸ் லைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்ம சேர்றவங்களை பொறுத்து, அதே மாதிரி லொக்கேஷனும் மாத்துறதுக்கு ஐடியா இருக்கு. திருவண்ணாமலையிலேயே இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி இங்க சென்னை நியர்பை இருக்கலாம், அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கும். இல்லைன்னா கோயம்புத்தூர்ல ஆனைக்கட்டியிலே இருக்கலாம், பொள்ளாச்சியில் இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஸோ லைவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உடனடியா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு செஞ்சிருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் பாருங்க, சார். நேற்று இருந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நேற்று அது நம்மளுடைய ஜூம்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம அது கூட 2-3 ரெக்கார்டிங் ப்ராப்ளமும் இருந்துச்சு. அதுவும் சேர்ந்து சரியாயிருச்சு. ஏன்னா அந்த ரெக்கார்டிங் ப்ராப்ளம் நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே சேர்ந்து மொத்தமா எல்லாமே கரெக்ஷன் ஆன ஒரு நாளாக நேற்று இருந்தது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே சரியாகுது பாருங்க. புரியுதுங்களா? எஸ் சார், ஏன்னா கண்டிப்பா நம்ம சார். பிரச்சனைய யாருமே வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கக்கூடாது சார். வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம அந்த சேஃப் ஜோன்ல இருக்கிறோம்னு அர்த்தம் சார். எதையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதுங்க சார். வந்தாதான் நம்மளோட இது என்னன்னே தெரியும் சார். வாழ்க்கையில பிரச்சனை, நஷ்டம், தோல்வி எல்லாம் இல்லாம இந்த உலகம் இருக்காது. ஆனா அதையெல்லாம் கடந்து போய் அதுல வெற்றியாளராக மாறி நம்ம ஜெயிச்சு வரணும். அதுதான் முக்கியம். ஒரு இடத்துல நம்ம அந்த பயந்து உட்கார்ந்துடக்கூடாது. இப்ப நேற்று நடந்ததுக்காக நான் ஒரு 1.5 இயர் 2 இயர்ஸோட ஃபுல் கிரெடிட் அதுல இருக்குது. அதாவது கம்யூனிட்டி ஃபோர்ஸ், அவங்க கம்யூனிட்டின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜூம்ல நமக்கு அவார்டு ரிவார்டு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப வருஷமா நம்ம அதுல இருந்தோம்னா நிறைய சப்போர்ட்டிவ்ஸ் அவங்க
டிஸ்கவுண்ட்டும் எல்லாமே கொடுக்குறாங்க. அது இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண பணம் வீணா போச்சு ஒரு மாசத்தோடது. இது எல்லாமே ரெக்கவர் ஆகி நேற்று கிடைச்சிருச்சு. நம்ம திரும்ப பேமெண்ட் பண்ணோம். பேமெண்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் டிஸ்கவுண்ட் போட்டு அதுவே எல்லாமே ப்ராசஸ் ஆகி நம்மளுடைய அந்த 2-3 ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ரெக்கார்டிங்ல கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. நம்மளோட ஸ்பீக்கர் அவங்க ஆக்சஸ் பண்றது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அது எல்லாமே மொத்தமா கரெக்ஷன் ஆயிருச்சு. அப்போ நான் நேத்து உட்கார்ந்து சங்கடப்பட்டுட்டு ஐயோ டென்ஷன் ஆயிருந்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு, டென்ஷன் இருக்குதா ஜாலியா சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பிரச்சனை இருக்குதா இன்னும் சந்தோஷமா இருங்க. ஏன்? நமக்கு நல்லது நடக்க போகுது. சார் இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு நல்லது. நான் எனக்கு ஏதோ கிளியர் ஆகும் நல்லது சார். நாளைக்கு தேடி வர போகிறது. என்னோட நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. அதுக்கு தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதை புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு கஷ்டம் வருது, டென்ஷன் வருது, நஷ்டம் வருது, தோல்விகள் இருக்கு, சோகங்கள் இருக்கு, சங்கடங்கள் இருக்குன்னா ஏதோ நன்மை இருக்குன்னு அர்த்தம். அந்த நம்மளுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ளாரையும் சொல்லுவாங்க இல்லையா, எதற்கு பின்னால் என்ன கிடைக்கும்? ஊடலுக்கு பின்னால் கூடல் கிடைக்கும். ஊடலுக்கு பின்பு கூடல். கூடல். எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே அப்படிதாங்க. ஒரு எஸ் பிரச்சனைக்கு சார், அப்புறம் தான் நல்லது நடக்கும். கண்டிப்பா. அப்போ லைஃப் அதுதாங்கிறத அங்கிருந்தே சொல்லியிருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுட்டா போதுமானது. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Be தேங்க்யூ enjoy your life. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.